ஒரு அப்பாவும் 5 வயசு பையனும் புதுசா வாங்கிட்டு வந்த காரை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காண்டி வீட்டுக்குள்ள போறாரு. வெளியே வர்றதுக்குள்ள அந்த பையன் கீழே இருந்த கல்லை எடுத்து அந்த கார்ல கிறுக்க ஆரம்பிச்சிடும். இதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த அப்பா அந்த பையனை கையில இந்த ஸ்பானனாலேயே அந்த பையனோட கையில அடிச்சிடாரு. அடிச்ச உடனே அந்த பையன் அழுது கீழே துடிச்சு கீழே விழுந்துறான். உடனே ஐயோ பதறி போய் அந்த பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அந்த அப்பா. அங்க இருந்த டாக்டர் அந்த பையனோட கையெல்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்த அப்புறம் சொல்றாரு, நீங்க அடிச்ச அடியில அந்த பையனோட கையை உடஞ்சே போச்சு, எலும்புலாம் உடஞ்சு போச்சு, இவ்வளவு கோபப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த அப்பாவை திட்டுறாரு. இதை தாங்கிக்கிற முடியாத அப்பா வெளியே போய் அழ ஆரம்பிச்சாரு. அந்த கார்ல கிட்ட அழகும்ப அந்த பையன் கிறுக்குன்னு பாக்குறாரு. ஓங்கி அந்த காரை மிதிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி அந்த பையன் அந்த கார்ல என்ன எழுதான்னு தெரியுங்களா? லவ் யூ டேடி அப்படின்னு அந்த பையன் எழுதிருந்தான். ஸோ இன்னைக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் பொருளை நேசிக்கிறான், மனிதர்களை பயன்படுத்துறான். ஆனா மனிதனை நேசிக்கணும், பொருளை பயன்படுத்தணும். இதை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனுஷனை மதம், ஜாதி, மொழி, இனம் அப்படிங்கிற பேர்னால மனுஷனை பயன்படுத்தி இன்னொரு மனுஷனை நம்ம கொண்டுகிட்டு இருக்கோம். ஸோ இந்த உலகம் நம்ம வாழ்றதுக்காண்டி படைச்சது. இந்த உலகத்தை நம்ம பயன்படுத்தணுமே தவிர இந்த உலகத்துக்காக மனிதர்களை கொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம இனி வரும் காலகட்டத்தில் மனிதர்களை நேசிப்போம், பொருட்களை பயன்படுத்துவோம். நான் உங்கள் மைதீன்.